நரகம் பை டான் ப்ரவுன். அத்தியாயம் 2. நான் புளோரன்ஸிலா இருக்கிறேன்? ராபர்ட் லெங்டனின் தலையில் வலி பின்னி எடுத்தது. தற்போது தன்னுடைய மருத்துவமனை படுக்கையில் நிமிர்ந்து உட்கார்ந்திருந்த அவர் அழைப்பு பொத்தானில் திரும்ப திரும்ப தன் விரல்களை வைத்து மாட்டிக்கொண்டிருந்தார். அவருடைய உடல் அமைப்பில் மயக்க மருந்துகள் இருந்த போதிலும் இதய துடிப்பு வேகமாக துடித்து கொண்டிருந்தது. டாக்டர் புரூக்ஸ் வேகமாக திரும்பி வந்தாள். அவளுடைய குதிரைவால் கொண்டை அங்கும் இங்கும் குதித்தாடியது. உங்களுக்கு ஒன்றுமில்லையே? லெங்டன் குழப்பத்துடன் தன்னுடைய தலையை குலுக்கிக் கொண்டார். நான் இத்தாலியிலா இருக்கிறேன்? நல்லது, உங்களுக்கு நினைவு இருக்கிறது என்றாள் அவள். இல்லை என்ற லெங்டன் ஜன்னலுக்கு வெளியே தொலைவில் தெரிந்த கட்டளை மைய கட்டிடத்தை சுட்டிக்காட்டினார். எனக்கு அந்த பாலசோ வேஷியோ நினைவில் இருக்கிறது. டாக்டர் புரூக்ஸ் மீண்டும் விளக்கை போட்டாள். அந்த புளோரன்ஸ் அடிவானம் மறைந்து போனது. அவள் அவருக்கு பின்னால் வந்து மெதுவாக கிசுகிசுத்தாள். மிஸ்டர் லெங்டன், எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் லேசான அம்னீஷியாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய மூளையின் செயல்பாடு நன்றாக இருக்கிறதென்று டாக்டர் மார்க்கோனி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அந்த தாடிக்காரர் டாக்டரும் உள்ளே விரைந்து வந்தார். அந்த அழைப்பொலி நிச்சயம் அவருக்கும் கேட்டிருக்கும். அவர் லெங்டனின் இதய துடிப்பு மானியை சோதித்து கொண்டிருந்த போது அந்த இளம் டாக்டர் அவரிடம் வேக வேகமாக தெளிவான இத்தாலிய மொழியில் பேசினாள். அது ஏதோ லெங்டன் தான் இத்தாலியில் இருப்பதை தெரிந்து கொள்ள தயக்கம் கொண்டிருக்கிறார் என்பதை போல் தெரிந்தது. தயக்கமா என்று லெங்டன் கோபத்துடன் நினைத்து கொண்டார். முட்டாளாக்கப்பட்டது போலதான் இருக்கிறது. அவருடைய உடலில் சுழன்று கொண்டிருந்த அட்ரினலின் இப்பொழுது மயக்க மருந்து ஒரு போரையே துவங்கியிருந்தது. எனக்கு என்ன ஆனது? இன்று என்ன நாள் என்று அவர் கதறினார். எல்லாம் நன்றாகத்தான் இருக்கிறது என்றாள் அவள். இது அதிகாலை நேரம். திங்கள்கிழமை, மார்ச் 18. திங்கள்கிழமை. தன்னால் நினைவுக்கு கொண்டு வர முடிந்த உறைந்தும் இருண்டும் தெரிந்த கடைசி பிம்பங்களை தன்னுடைய வலி கொண்ட மனதில் நினைவுபடுத்தி கொள்ள லெங்டன் பெரும் முயற்சி செய்தார். சனிக்கிழமை இரவு விரிவுரைகளுக்காக ஹார்வர்ட் கேம்பஸில் தனியாக நடந்து சென்றது. அது 2 நாட்களுக்கு முன்னர். அந்த விரிவுரையில் இருந்தோ அல்லது அதற்கு பின்னரோ நடந்த எதை பற்றியும் நினைவுக்கு கொண்டு வர முயற்சி செய்தபோது ஒரு கூரான திகில் உணர்வு அவற்றை பற்றி கொண்டது. ஒன்றுமில்லை. இதயமானியின் பிங் ஒலி வேகம் எடுத்தது. டாக்டர் புரூக்ஸ் மீண்டும் லெங்டனுக்கு அருகாமையில் அமர்ந்தபோது அந்த கிழ டாக்டர் தன்னுடைய தாடியை சொரிந்து கொண்டே அந்த இயந்திரத்தை சரிபார்த்து கொண்டிருந்தார். உங்களுக்கு எதுவும் ஆகாது, அவள் அவருக்கு உறுதியளித்தார். அவரிடம் மென்மையாக பேசினாள். ரெட்ரோகிரேட் அம்னீஷியா குறித்து நாங்கள் உங்களை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அது தலையில் அடிபட்டு அதிர்ச்சிக்கு ஆளாகிறவர்களுக்கு தானாக ஏற்படக்கூடியது. கடந்த சில நாட்களில் உங்களிடம் உருவான நினைவுகள் ஒழுங்கு குலைந்திருக்கலாம் அல்லது காணாமல் போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிரந்தர பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அவள் சற்று இடைவெளி விட்டாள். என்னுடைய முதல் பெயர் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நான் உள்ளே வரும்போது உங்களிடம் சொல்லியிருந்தேன். லெங்டன் சற்று யோசித்தார். சியானா, டாக்டர் சியானா புரூக்ஸ். அவள் சிரித்தாள். பார்த்தீர்களா, நீங்கள் ஏற்கனவே புதிய நினைவுகளை உருவாக்கி கொள்ள தொடங்கிவிட்டீர்கள். லெங்டனின் தலையில் இருந்த வலி ஏறக்குறைய பொறுத்து கொள்ள முடியாத ஒன்றாகவே மாறிவிட்டது. அருகாமையில் தெரியும் பிம்பங்களும்
இப்பொழுது மங்கலாகவே இருந்தன. என்ன ஆயிற்று? நான் எப்படி இங்கே வந்தேன்? நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். மேலும் நான் இங்கே எப்படி வந்தேன்? அவர் வற்புறுத்தினார். அவருடைய இதயமானி மேலும் விரைவுபட்டது. சரி, இப்பொழுது சற்று மூச்சை சுலபமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற டாக்டர் புரூக்ஸ் தன்னுடைய சக பணியாளரிடம் சிறிது பதற்றமான பார்வையை பரிமாறிக்கொண்டாள். நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவளுடைய குரல் குறிப்பிடத்தக்க வகையில் மிகவும் தீவிரமடைந்தது. மிஸ்டர் லெங்டன், 3 மணி நேரத்துக்கு முன்பாக நீங்கள் எங்களுடைய அவசர பிரிவுக்கு வந்து சேர்ந்தீர்கள். உங்கள் தலையில் இரத்தம் வழிந்தது. சட்டென்று நீங்கள் சரிந்து விழுந்தீர்கள். நீங்கள் யார் என்பது பற்றியோ எப்படி இங்கு வந்து சேர்ந்தீர்கள் என்பது பற்றியோ யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. நீங்கள் ஆங்கிலத்தில் புலம்பிக் கொண்டிருந்தீர்கள். அதனால் என்னை உதவி செய்யுமாறு டாக்டர் மார்க்கோனி கேட்டுக்கொண்டார். நான் இங்கிலாந்தில் இருந்து இங்கே விடுமுறைக்காக வந்துள்ளேன். மார்க்ஸ் எர்னஸ்டின் ஓவியத்திலிருந்து தான் எழுந்து வந்திருப்பதைப் போல் லெங்டன் உணர்ந்தார். இத்தாலியில் நான் என்ன எழவெடுத்து கொண்டிருக்கிறேன்? லெங்டன் வழக்கமாக கலை மாநாட்டிற்காக ஜூன் மாதம்தான் இங்கு வருவார். ஆனால் இது மார்ச் மாதம். மயக்க மருந்துகள் இப்பொழுது அவரை மிகவும் கடுமையாக உள்ளிழுத்தன. பூமியின் ஈர்ப்பு விசை அந்த கணத்தில் மிகவும் வலுப்பெற்று விட்டதைப் போல் அவர் உணர்ந்தார். அது அவரை படுக்கையிலிருந்து கீழே இழுத்து தள்ள முயற்சிப்பதைப் போல் இருந்தது. லெங்டன் அதனுடன் போராடினார். தலையை மேலே தூக்கி எச்சரிக்கையுடன் இருக்க முயற்சித்தார். அவரை பார்த்து கொண்டிருந்த டாக்டர் புரூக்ஸ் ஒரு தேவதை காற்றில் மிதந்து கொண்டிருப்பதைப் போல் காணப்பட்டாள். ப்ளீஸ் லெங்டன், தலையில் ஏற்பட்ட அதிர்ச்சியானது முதல் 24 மணி நேரத்திற்கு கடுமையானதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஓய்வு வேண்டும். இல்லையென்றால் கடுமையான பாதிப்பு ஏற்படும். திடீரென்று அந்த அறையில் இருந்த இன்டர்காமில் ஒரு குரல் கரகரத்தது. டாக்டர் மார்க்கோனியா? சுவற்றில் இருந்த பட்டனை அழுத்திய தாடிக்காரர் டாக்டர் பதிலளித்தார். ஆமா. இன்டர்காமில் கேட்ட குரல் இடைவிடாமல் இத்தாலியில் பேசியது. அது என்னவென்று லெங்டனுக்கு புரியவில்லை. ஆனால் அந்த 2 டாக்டர்களும் ஆச்சரியத்துடன் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டதை கவனித்தார். அல்லது இது எச்சரிக்கையா? 1 நிமிஷம் என்று பதிலளித்த மார்க்கோனி அந்த உரையாடலை முடித்து வைத்தார். என்ன நடக்கிறது என்றார் லெங்டன். டாக்டர் புரூக்ஸின் கண்கள் குறுகியிருப்பதைப் போல் தெரிந்தது. அது ஐசியு வரவேற்பாளர். உங்களை பார்க்க யாரோ வந்திருக்கிறார்கள். லெங்டனின் தெளிவின்மைக்கு நடுவே ஒரு நம்பிக்கை கீற்று வெட்டிச் சென்றது. அது நல்ல செய்திதான். ஒருவேளை எனக்கு என்ன ஆனது என்று அவருக்கு தெரிந்திருக்கலாம். அவள் நிச்சயமற்று காணப்பட்டாள். உங்களை பார்க்க யாரேனும் வந்திருப்பது என்பது விசித்திரமான விஷயம்தான். உங்கள் பெயர் கூட எங்களுக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் இங்கே பதிவு செய்யப்படவும் இல்லை. லெங்டன் மயக்க மருந்துகளுடன் போராடியபடியே தள்ளாடியபடி தலையை உயர்த்தி தன்னுடைய படுக்கையில் நேராக உட்கார முயற்சித்தார். டாக்டர் புரூக்ஸ் மார்க்கோனியை நோக்கினாள். உடனடியாக தலையசைத்த அவர் தன்னுடைய கடிகாரத்தை தட்டி பார்த்தார். அவள் லெங்டனை நோக்கி திரும்பினாள். இது ஐசியு என்று அவள் விளக்கினாள். இவ்வளவு சீக்கிரமாக காலை 9 மணி வரை இங்கே யாரும் அனுமதிக்கப்படுவது இல்லை. டாக்டர் மார்க்கோனி அங்கு சென்று வந்திருப்பவர் யார் என்றும் அவருக்கு என்ன வேண்டும் என்றும் பார்ப்பார். என்ன வேண்டும் என்றால் என்ன? லெங்டன் வற்புறுத்தினார். டாக்டர் புரூக்ஸ் பொறுமையாக சிரித்து கொண்டே தன்னுடைய குரலை தாழ்த்தி அவரிடம் நெருங்கி வந்தாள். மிஸ்டர் லெங்டன், நேற்றிரவு நடந்தவற்றில் சிலவற்றை பற்றியோ என்ன நடந்தது என்பது பற்றியோ உங்களுக்கே தெரியவில்லை.
நீங்கள் யாரிடமாவது பேசுவதற்கு முன்னர் நிஜமாகவே நடந்தவற்றை பற்றி நீங்கள் தெரிந்து வைத்திருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். துரதிர்ஷ்டவசமாக உங்கள் தரப்பில் நீங்கள் இன்னும் வலுவாக இல்லை என்றே தோன்றுகிறது. என்ன நிஜமான விஷயங்கள் என்று வற்புறுத்திய லெங்டன் எழும்பி உட்கார போராடினார். அவருடைய கையில் இருந்த நரம்பூசி அழுத்தியது. அவருடைய உடல் நூற்றுக்கணக்கான கிலோக்கள் எடை உள்ளது போல் தோன்றியது. நான் இப்பொழுது புளோரன்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்புறம் நான் திரும்ப திரும்ப சொல்லும் வார்த்தைகள் வெரி சாரி. இப்பொழுது ஓர் அச்சுறுத்தும் சிந்தனை அவரிடத்தில் தோன்றியது. நான் ஏதேனும் கார் விபத்தில் காரணமாகிவிட்டேனா என்றார் லெங்டன். நான் யாரையேனும் காயப்படுத்தி விட்டேனா? இல்லை இல்லை, நான் அப்படி நினைக்கவில்லை என்றாள் அவள். பிறகு என்ன என்ற லெங்டன் டாக்டர்கள் இருவரையும் கோபத்துடன் பார்த்தார். என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள எனக்கு முழு உரிமை இருக்கிறது. அங்கே ஒரு கனத்த அமைதி நிலவியது. இறுதியில் டாக்டர் மார்க்கோனி தன்னுடைய கவர்ச்சியான இளம் சக பணியாளரை நோக்கி தயக்கத்துடன் தலையசைத்தார். ஆழ்ந்த மூச்சு விட்ட டாக்டர் புரூக்ஸ் அவருடைய படுக்கை நோக்கி வந்தாள். ஓகே, எனக்கு தெரிந்ததை நான் சொல்கிறேன். நீங்கள் அமைதியாக கேட்க வேண்டும், சரியா? லெங்டன் தலையசைத்தார். தலையின் அசைவானது அவருடைய மண்டை ஓட்டில் உமிழ்ந்து கொண்டிருக்கும் வலியிடத்தில் ஓர் அழுத்தத்தை அனுப்பி வைத்தது. பதில்களை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் அவர் அதை லட்சியம் செய்யவில்லை. முதல் விஷயம் என்னவென்றால், உங்களுடைய தலைக்கு ஏற்பட்டிருக்கும் காயம் விபத்தினால் ஏற்பட்டது அல்ல. பரவாயில்ல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி இல்லை, உண்மையை சொன்னால் அந்த காயம் துப்பாக்கி தோட்டாவினால் ஏற்பட்டது. லெங்டனின் இதயமானி வேகமாக அலறியது. நீங்கள் சொல்வது புரியவில்லையே. டாக்டர் புரூக்ஸ் நிதானமாகவும் விரைவாகவும் பேசினாள். ஒரு தோட்டா உங்கள் மண்டை ஓட்டின் மேல் பகுதியை உராசிவிட்டு சென்றிருக்கிறது. அதுதான் உங்கள் தலைக்காயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். நீங்கள் உயிருடன் இருப்பதே அதிர்ஷ்டந்தான். ஓர் அங்குலம் குறைவாக உராய்ந்து சென்றிருக்கிறது என்றபடி அவள் தலையை குலுக்கிக் கொண்டாள். நம்பிக்கையற்று லெங்டன் அவளை உற்று பார்த்தார். என்னை யாரோ சுட்டிருக்கிறார்களா? ஏதோ விவாதம் வெடித்தெழுந்ததைப் போல் வராண்டாவில் கோபமான குரல்கள் எழுந்தன. அது லெங்டனை பார்க்க வந்தவர் காத்திருக்க விரும்பாததைப் போல் தோன்றியது. ஏறத்தாழ உடனடியாக அந்த வராண்டாவின் அடுத்த முனையில் இருந்த பலமான கதவு அடித்து திறக்கப்படும் சத்தத்தை லெங்டனால் கேட்க முடிந்தது. முழுவதும் தோலாலான உடை அணிந்திருந்தால் அந்த பெண். அழுத்தமான குரல் எழுப்பிய அவளுடைய கேசம் கருமையாக கொண்டையில் ஊசி செருகப்பட்டதாக இருந்தது. கால்கள் தரையில் படாததைப் போல் எந்தவித பிரயத்தனமும் இல்லாமலேயே நடந்து வந்த அவள் நேராக லெங்டனின் அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தாள். டாக்டர் மார்க்கோனி வந்து கொண்டிருப்பவரின் பாதையை அடைக்கும் விதமாக எந்தவித தயக்கமும் இன்றி கதவு வழியில் அவளை மறித்தார். நில் என்று உத்தரவிட்ட அவர் ஒரு போலீஸ்காரனைப் போல் உள்ளங்கையை விரித்து வைத்திருந்தார். எந்த விதத்திலும் பின்வாங்காத அந்த அந்நியன் சைலன்சர் பொருத்தப்பட்ட கைத்துப்பாக்கியை எடுத்தாள். நேராக டாக்டர் மார்க்கோனியின் நெஞ்சை குறிப்பார்த்து சுட்டாள். இஸ் என ஒலி எழுப்பியது. அந்த அறைக்குள்ளாக டாக்டர் மார்க்கோனி பின்னோக்கி இழுத்துச் செல்லப்படுவதை பார்த்த லெங்டன் தன்னுடைய நெஞ்சை பிடித்து கொண்டு தரையில் விழுந்தார். அவருடைய மருத்துவமனை உடை இரத்தத்தில் ஊறியது. அத்தியாயம் 2 முடிந்தது. நரகம்